वालाजाबाद ज़िक्र मस्जिद वालाजाबाद ज़िक्र मजलिस बरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला तहिनु वला तहज़नु व अंतुमुल आलौना इन कुन्तुम मुमिनीन सदक़ल्लाहुल अज़ीम. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், வலா தஹினு, உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீர்கள், தைரியத்தை இழந்து விடாதீர்கள். நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியுமா, நம்மளால் முடியாது என்று இலக்காரமாக அல்லது அதை செய்ய முடியாது என்ற தோரணையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதே நேரத்தில் வலா தஹஸனு, எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அன்துமுல் ஆலவுன, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எப்போனாக்க இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உங்களுக்கென்று ஒரு சோதனை வரும் பொழுது அதில் போராடி நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஆனால் எல்லாத்திற்கும் ஆசை இருக்குது, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. நல்லவனாக ஆகணுங்கிற ஆசையும் இருக்கத்தான் செய்யுது. நிறைய சம்பாதிக்கணும், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாம் இருக்கணும், ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம உயர்ந்தவங்க என்பதை நம்ம மறந்து விட்டுறோம். அல்லாஹ்வின் நம்பிக்கை குறைஞ்சி போயிடுச்சு. ஏனோ தானோ என்று தொழுகிறோம், என்னமோ செய்கிறோம், ஒன்றும் முடியல. சில பேர் பயான் செய்கிறாங்க, பின்னால் உட்காந்துருக்கிறோம், தஸ்பீஹ் ஓதிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே கவனம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். மனசை ஹாதிர் ஆக்கணும்னு அர்த்தம். மனசை ஹாதிராக்கணும் அர்த்தம். அங்கே என்ன பயான் சொன்னாங்க சொல்கிறதும் புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும், உங்களுடைய பெரியவங்களுக்கு முன்னால், நபிமார்களுடைய வாரிசுகளுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள். அதனால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாக போயிடும் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன அமல் செஞ்சாலும் சரி, நம்முடைய ஷைகுக்கு முன்னாடி அவங்களுக்கு மனசு வருத்தம் ஏற்படுறது மாதிரி சப்தம் விட்டு பேசினால் நம்முடைய செஞ்ச அமலுக்கு பூரா வீணாக போயிடும். அப்போ எப்படி நடக்கணும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய பொருத்தத்தோடு நடக்கணும். இவர் என்ன இருந்தாலும் தன்னை மறைத்து அல்லாஹ்வுக்காண்டி வாழ்கிறார், நல்ல அமல் செய்கிறார், நல்ல ஹித்மத் செய்கிறார், நல்ல எல்லா விஷயம் நல்லா இருக்கிறான்னு அவங்க மனதார அவங்கள அறியாமல் அவங்க நம்மளை துவா செய்யணும். அப்போதே முன்னேற முடியும். நம்ம சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், தாபியுடைய வாழ்க்கையும் பார்க்குறோம், எல்லா வாழ்க்கையும் பார்க்குறோம். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு மாற்றம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் போராடுகிறாங்க. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சில உதாரணத்தை மட்டும் சொல்லி காய்க்கிறேன். ஹஸரத் அதுகம் ரலியல்லாஹு தஆலா, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பெரிய இறை நேசருடைய தகப்பனார். அவர்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. சரியான வாலிப நேரம். ஆனால் அவர் கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவர்.
இவருக்கு திருமணம் முடிக்கணும், அதே நேரத்தில் நல்லவளாக வாழணும் என்ற ஆசை அவருக்கு அதிகம். ஒரு நாள் அந்த பல்கு நாட்டுடைய அரசரும் அவருடைய இளவரசியும் பவனி வரக்கூடிய நேரம். அந்த நேரம் பார்த்து எல்லோரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த வேடிக்கை வாக்கர்கள் நிற்பாங்க. அந்த கூட்டத்தில் அதுவும் நிற்கிறாரு. அந்த இளவரசி பவனி வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இளவரசி எப்படி வருவாங்க? அழகான ஜோடிக்கப்பட்ட வண்டியில் திரையிடப்பட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனால் உள்ளே உட்காந்துருப்பவங்களுக்கு வெளியே வெளியே தெரியும், ஆனால் வெளியுள்ளவங்களுக்கு உள்ளே இருக்க தெரியாது. இந்த மாதிரி அவங்க இளவரசிகள்லாம் அன்றைக்கு பவனி வருவாங்க. அப்படி பவனி வரும் பொழுது யதார்த்தமாக காற்று வேகமாக வீசி இந்த அதுகமுடைய கண்ணுக்கு அந்த இளவரசியுடைய பார்வை பட்டுச்சு. பட்ட உடனே இவர் நல்ல வாலிபர் இருக்கிறார், ஆனால் ஒரு பெண்ணை நிற்க முடியும்னு ஆசை இவருக்கு. ஆனால் சரீரத்துக்கு மாற்றமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் போராடி ஜெயிக்கவும் செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு. என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், அடைந்தால் இந்த பெண்ணத்தை அடையுவேன் அப்படின்னு நீதி வச்சார். ஆனால் அவர் நீர் செய்து சரியா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாக்க இது கோமாளித்தனமான ஒரு எண்ணம். இவருடைய சாதாரண ஒரு வேலைக்காரர், அவர் பெரிய ஒரு நாட்டுடைய அரசியுடைய நீதி தவறாத அரசு பல்கு நாட்டுடைய பேரரசுடைய மகள், அதை போய் இவனால் முடியுமா? இதுதான் சாத்தியமானதா? பேசாமல் விட்டு போய் வேலையை பார்த்து போயா அப்போ நம்ம சொல்லி போடுவோம். ஆனால் அவர் என்ன செஞ்சானாக்க அல்லாஹ்விடத்தில் கேட்டார், அல்லாஹ் எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு அழுதார், புலம்பிக்கிட்டே இருந்தார். ஒரு சமயத்தில் என்னன்னாக்கா அவர் அறியாமல் ஒரு தைரியம் நேராக போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த அரசருடைய கோட்டைக்கு கீழே போய் நின்று நான் அரசரை பார்க்கணும், என்ன விஷயம்? அரசியல் மகளில் பொண்ணு சொல்லாண்டிக்கு ஓங்கி விட்டான் காவலாளி. அடிவாள் வழிபடா அப்படின்னா வேறு வந்தார், தைரியத்தை விடலை. இப்படி பல தடவை அந்த வாசலில் போவார், அடி வாங்குவார், வருவார். இருந்தாலும் இவர் கேட்பது யார்கிட்ட முயற்சி சிவாசி கேட்கல. ஏண்டா இவர் சாதாரண ஆள், இவருக்கு யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அரசனுக்கெல்லாம் அரசனை எல்லா இடத்துல போராடி கேட்டார், எல்லா இடத்துல கேட்டார், கேட்டே இருந்தார். அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் நினச்சா எந்த விஷயத்தையும் சிம்பிளாக முடிச்சு கொடுத்துருவேன். அல்லாஹ் அது அல்லாவுக்கு பெரிய காரியமெல்லாம் இல்லை. அரசர் ஆண்டிகள்லாம் நமக்கு பற்றில தான், எல்லா இடத்துல எல்லாருமே ஒன்று தான். நேற்று வரைக்கும் பணக்காரனாக இருக்கும், இன்றைக்கி இல்லை ஆண்டி ஆக்கி பிச்சை எடுக்க வச்சுருவான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிச்சைக்காரன் நாளைக்கு பணக்காரன் ஆக்கிடுவான். இது அவங்க கையில் உள்ளது, அவர் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இவர் அல்லாத அழுது கேட்டே இருக்கிறார், போராடிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் முறை தவறவே இல்லை. ஒரு நேரத்தில் என்ன ஆகிப்போச்சுனாக்கா அந்த இளவரசிக்கு உடல்நிலை சரியில்லை, கடுமையான வயிற்று வலி. யார்கிட்ட வைத்து பார்க்குறாங்க, இவர் அழுகிறாரு. நான் கிரிமினல் முடிக்க போக்காண்டி எண்ணி வச்ச அந்த பெண்ணுக்கு இவ்வளோ ஒரு நிலையா? யாரெல்லாம் அந்த பெண்ணுக்கு சுகத்தை கொடு, என்னை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்டே இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம ஒரு விஷயத்தை ஒரு நினைச்சோம்னாக்கா அது போராடனா கிடைச்சிடும் நிச்சயமாக. அது எந்த விஷயமே தான் சரி, பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் முறை தவறி போகக்கூடாது. மனிதன்கிட்ட போய் விசுவாசிக்கக்கூடாது. மனிதன் இன்றைக்கி இருப்ப நாளைக்கு போயிடுவான். மனிதனுடைய விசுவாசம் ஏற்றுக்க முடியாது. அல்லாஹ்விடத்துக்கு போராடணும். அவர் போராடினார். அல்லாஹ் கேட்டார். ஒரு சமயத்தில் அந்த பெண்மணி இளவரசி இந்த வியாதினாலே அவள் வஃபாத் ஆகிவிட்டார் என்ற செய்தி ஊரே பரவிடுச்சு. அந்த ஊரே பரவனே அந்த கூட்டத்தில் ஒருவராக இவர் நின்று அழுதுகிட்டு இருக்கிறார். அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யா அல்லாஹ் இந்த பெண் நிற்கா முடிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. எல்லோரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டி அடக்கிட்டாங்க. ஆனால் இவர் முயற்சி கைவிடலை, போராடுறாரு. அல்லாஹ் கேட்குறாரு. அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய உள்ளத்தை சொல்லுது, நீ கபரில் போய் ஜாமத்தில் போய் அந்த பெண்ணை தோண்டி எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்க. எப்படி அல்லாஹ் அவளுக்கு உயிரை கொடுத்துருவான்? நீ போராடினதுக்கு அல்லாஹ் அவளுக்கு வெற்றி கொடுக்காம இருக்க மாட்டான். நீ வேறு எந்த பள்ளியுமெல்லாம் அந்த பெண்ணை ஒன்று அடைய முடியாது அப்படிங்கிற உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடலாம். ஆனால் பயம் இருக்குது, வெளியே பயம். என்ன பயம்னா, யாராவது அரச சபையை சேர்ந்தவர்கள் யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்கிறது? இருந்தாலும் மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு. போனார், கபருக்கு போனார்.
தோண்டினார். தோண்டினார் அந்த பெண்ணை அப்படியே தூக்கிட்டு கபூர் எப்படி இருக்குமோ அது மாதிரி வச்சு போட்டு வீட்டு தூக்கிட்டு வந்துட்டார். இவர் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா காட்டுக்குள்ளே இருக்குது. மக்களுடைய நடமாட்டம் இல்லாத ஒரு கரும் இருட்டுள்ள ஒரு பகுதி. அந்த பகுதி ஒரு குடிசை வீடு. அந்த வீட்டில் அந்த பெண்மணி இருக்குது. சரி, அங்கே கொண்டு வச்சு போட்டு அந்த பெண்ணுடைய முகத்தவே பார்த்துக்கிட்டு, யா அல்லாஹ், இந்த பெண்ணை அடையும் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ மௌத்தாக்கிட்ட, எனக்கு நீ என்ன செய்வேன்னு தெரியாது. இந்த பெண்ணுக்கு உயிரை கொடுத்து மீண்டும் அவள் என்னை புரிந்து கொண்டு என்னை அந்த பெண் அடைய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறார். கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு வழிபோக்குகள் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 பேருமே வைத்தியர்கள், நல்ல வைத்தியர்கள் 2 பேருமே. இவர் என்ன நினைக்கிறான்டாக்க, அரசுடைய ஆளுகள் நம்ம தோண்டி தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே ஓரமாக ஒழிஞ்சிக்கிட்டார். வீட்டுக்குள்ளே வெளியே வருந்தில்லை, உள்ளே போகிறது தெரியாது. உள்ள என்ன இருக்க, ஒரு சிமெண்ட் விளக்குதே இருக்கும், விளக்கு வச்சுருக்கிறான். இவங்க போய் என்னங்க அந்த குடிசையை தட்டி கேட்குறாரு, தண்ணி வேணும் கொடுங்களேன், பசிக்குது, தாகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவங்க உள்ளே இருந்து ஒரு சவுண்டு வரல, எதுவுமே வரல. என்னை போய் வெளியே ஒழிஞ்சிக்கிட்டாரு, பயந்து ஒழிஞ்சிக்கிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே போய் அந்த தண்ணி எடுத்து குடிச்சு போட்டு இந்த பெண்ணை பார்த்து, ஏமா இப்போ படுத்துருக்கப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பதிலை காணோம். உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த பெண்ணு அப்படி இருக்குது, மொத்தம் போயிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்ச போய் கையை பிடிச்சி பார்த்தார், நாடியை பிடிச்சி பார்த்தார். லேசாக துடிப்பு இருக்குது, அது யாரெல்லாம் அறிய முடியாது. ஆனால் இவங்க கை தேர்ந்து வைத்தியம் 2 பேருமே. அதனால் லேசாக துடிப்பு இருக்குது. இந்த பெண்ணை எப்படி செஞ்சாங்க, நான் அழகான பெண்ணாக இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், அந்த சரி பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. பண்ணிடலாம், என்ன செய்யலாம், நம்மள்ட்ட பச்சையில் இருக்குது, அதை அதை புழிஞ்சு அந்த பெண்ணை வாயில் ஊற்றி விடலாம் அப்படின்னு நம்மள்ட்ட முடிவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து பச்சையில் எடுத்து அதை புழிஞ்ச வாயில் ஊற்றுனாங்க. அந்த பெண்ணுக்கு உயிர் வந்துடுச்சு. உயிர் வந்த உடனேயும் நான் எங்கே இருக்கிறேன், என் நிலை எப்படி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒளிந்திருந்த அந்த அதுகம் வேகமாக வீட்டுக்கு வர்றாரு. இவங்க அரசருடைய ஆட்கள் அல்ல, அந்த உள்ளே வர்றாரு. உள்ளே வந்த உடனே நடந்த நிகழ்ச்சி பூரா சொல்கிறாரு. நான் உன்னை அடையன்னு ஆசைப்பட்டேன், இப்படி ஆகி போயிடுச்சு, ஆனால் உன்னை எல்லாம் சேர்ந்து நீ மௌத்தாபின் அடைக்கிட்டாங்க, நானே தூக்கி கொண்டு வச்சுருக்கிறேன். இவங்க யதார்த்தமாக அல்லாஹ் 2 பேர்த்து அனுப்பி வச்சுருக்கிறான், இவங்க வைத்தியனால ஹயாத் ஆகிட்டா. அப்படியா, அப்போ எனக்கு இங்கே 2 பேரும் சேர்ந்து இவர் நிக்காமச்சு கொடுத்துருங்க அப்படின்னா நிக்காமச்சு கொடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம யோசித்து பார்க்கலாமா, முடியுமா? ஒரு அரசருடைய மகளை பேரழகிய யார், ஒரு சாதாரண கூலி வேலை கூடிய ஒருவர் அல்லாஹ்வுக்கு பயந்து எந்த ஒரு தப்பு தவறும் செய்யாமல் அல்லாஹ்வை அடைவதற்காண்டி போராடினாலும் எத்தனை நாள் அழுதுருப்பார். அதுக்காண்டி நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, யார் ஒரு காரியத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது 2 சொட்டு தண்ணீர் விடுறாங்களோ அந்த காரியம் முறையான காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நடத்தி கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் வந்தால் பெரிய விஷயம் இல்லை, அது ஆனால் அதற்கு பின்னால் இதுக்காக முடிச்சு குழந்தை பிறந்துட்டாங்க. அந்த குழந்தை பிறந்து தான் இப்ராஹிம்னு அதுகம் அது அல்லாஹ் தஆலா எல்லா மக்களும் போட்டக்கூடிய ஒரு பெரிய ஷேகாக ஒரு வழியாக மாட்டார். அவர் என்ன செஞ்சார்னா, அரசருக்கு வேறு ஆண் வாரிசு கிடையாது. அரசருக்கு இந்த மகளுடைய மகன் தான் வாரிசு. எப்படி ஒரு ஸ்கூலுக்கான பள்ளிக்கூடத்துக்கான போகும்பொழுது யாராக போய் பார்த்து சொல்லிட்டாங்க, அரசரே உங்களை மாதிரியும் ஒரு பையன் போயிட்டுருக்கிறான், பஸ்ஸாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு திக்குன்னு போய் வேகமாக ஓடுறாரு அந்த பக்கமாக. இன்னும் அரசர் இந்த பக்கம் ஓடுறாரு. இல்லை தெரியலன்னு தெரியல, அந்த பையனை பார்த்த உடனே தான் மாதிரியே அப்படி உருச்சி வச்ச மாதிரியே இருந்துச்சு. நீ யாருப்பா அப்படின்னாக்க அந்த பையன் அவங்க சொல்லுறதுக்கு தயாராக இல்லை. அதனால் பின்னாடியே ஆளை விட்டார். ஒரு குடிசைக்கு போகிறான். குடிசையில் யாருக்கான்னு கேட்டாக்க இவருடைய மகள் அங்கே இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு திகிர்ந்து போயிடுச்சு. கேள்விப்பட்டு, ஏமா இங்கே வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அதுகமையை சேர்த்து கூட்டு விட்டார். அப்படி வளர்க்கக்கூடிய இப்ராஹிம் தான் நாளடைவில் அந்த அரசர் சபைக்கு அரசராக வந்துட்டாலும் இவருடைய தகவல் எப்படி அல்லாஹ்விடத்தில் போராடி பெற்றவரா இல்லையா, அந்த போராடி பெற்ற அந்த இப்ராஹிம் என்பவர் நல்ல நீதியாக ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆனாலும் தகப்பனாருடைய அந்த வாரிசுக்கு வருவதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு.
ஆனால் அவர் பல்கு நாட்டுடைய பேரரசராக இருக்கிறாரு, அதாவது பெரிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அல்லாஹ் வந்து ஆசைப்பட்டார். அல்லாஹ் என்ன செய்யலாம், இவரை சோதிப்பதற்காக வேண்டி அந்த இரவில் படுத்துக்கும் பொழுது அவருடைய மொட்டை மாடியில் யாரோ ஓடுறது வர்றது மாதிரி சத்தம் கிடச்சி. சத்தம் பண்ணி யார் அங்கிட்ட தேடி வேகமாக போகிறாரு. இவர் தூக்கம் வரல. என்ன இப்போ பார்க்குறீங்க? இல்லை, என் ஒட்டகம் காணா போச்சு, தேடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு எதாவது அறிவு இருக்குதா? என் மாடியில் ஒட்டகம் காண போகுது, காட்டில் தேடி பாரியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா, நீ மட்டும் பெரிய இதில் இப்போ அரசராக உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் தேடுற, அதோட நல்லா கிடைப்பா, நீ போட்டு நீ முயற்சி பண்ணி அதுக்க வேண்டி. அப்போ வந்து உங்களுக்கு பகிண்ட் ஆகி போச்சான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்து ஒரு வழிப்போக்கர் ஒருத்தர் வந்தார். தன்னுடைய வழிப்போக்கர் வந்து தன்னுடைய அது அந்த தன்னுடைய ஆயுதம், தன்னுடைய இதை, அதாவது அந்த பொட்டலத்தை தன்னுடைய பழைய துணிகளை வச்சுருப்பாரா இல்லையா, கண்டிஷன் அதை வச்சு அரசனுடைய சத்திரத்தில் வச்சார், முன்னாடி வச்சார். வச்சு கேட்டேன், யார் பாடினாங்க? ஏன் நீ ஏன் கேட்குற? யாரும் எனக்கு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? இது சத்திரம் தானே இது அப்படின்னு அவர் சொல்லலாம். அரசுடைய மாளிகை ஐயா, யாரையா சொல்கிற அரசர் மாளிகைன்றதை போய் சத்திரம் ஐயா. இன்றைக்கி யார் வேலை செய்ய இருக்காரு, நாளைக்கு வேறு ஒருத்தர் வருவார், இவனால் நீ வேறு ஒருத்தர் இருந்தார், மாறி மாறி வருவாங்க. சத்திரத்தை இப்படி தான் ஆள் மாறி மாறி வருவாங்க. அதே போல் தானே இவர் இருக்கார். இப்போ சொன்னோடனே இவங்க பயந்து போய் என்னமோ இருக்கு பொழுதுன்னு வேகமாக அரசு போய் சொல்லிட்டார். அரசர் வந்தார், இப்ராஹிம் அந்த வந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன கேட்டுட்டாங்க. இது சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, இது யாரோ பெரியவங்களாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தவொடனே அதுக்கு பின்னாடி தான் என்ன செஞ்சாங்கன்னாக்க, அரச சபையை துறந்து வெளியே வந்து விட்டார்கள். வந்து வச்சுட்டாங்க, ஒரு போய் கடல் ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க. அக்கெல்லாம் தேடி வர்றாங்க. தேடி வந்து இப்ராஹிம் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிக்கிறாங்க, ஏங்க விட்டு வந்தீங்க? இல்லை, நேற்று வரைக்கும் நீங்கள் தான் என் பேச்சு கேட்டுருந்தீங்க, இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் என் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி சொன்னாங்களாம். எப்படின்னு கேட்டாங்களாம். தான் கையில் இந்த ஊசி தூக்கி தண்ணியில் போட்டாங்களாம். தண்ணியில் போட்ட உடனே அப்போ சொன்னாங்களாம், நீங்கள் என்னுடைய பேச்சு கேட்டாலும் ஊசி எடுத்து கொடுங்களா? தண்ணி எப்படி எடுத்து முடியும்? உடனே சொன்னாங்களாம், மீன்களே என் ஊசி எடுத்துகிட்டு வா அப்படின்னாக்கா, இவங்க ஊசியை ஒரு மீனும் மற்ற நிறைய ஊசியில் எல்லா மீனும் கொண்டு வச்சான். ஏன்னா நம்மளும் தான் ஆசைப்படுவோம். அவனை அதுங்க அந்த ஊசியை மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டாங்க. சொன்னாங்களாம், பார்த்தீங்களா, அல்லாவுடைய படைப்புகள் எல்லாமே எனக்கு வழிபட்டுருக்குது. ஏன்னா நான் அல்லாவை அடையின்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். நான் என்னுடைய எதுவுமே இல்லை. என்ன தாங்க அந்த அரசு சபையில் தாங்க ஒரு தலகாணியையும் ஒரு லோட்டாவையும் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ் வந்து அசரி சத்து வந்துச்சு, என்ன இப்ராஹிம் இன்னுமா ஏன் நம்பிக்கை வரல? ஒரு அல்ப ஒரு தலகாணியையும் உள்ளார தூக்கி போடு. அதையும் தூக்கி போட்டாங்க. எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. அல்லாஹ்வை அளவே தேவை வேறு எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது. போராடுறாங்க அல்லாஹ்ட்டு கேட்குறாங்க, கேட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்ய, சரி காபத்துல்லாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு நடைபாதையில் என்ன செய்கிறாங்க, ஒரு 8க்கு 2 ரக்காத் தொழுதுட்டு போகிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. போகிற வழியில் இப்படி வந்து நல்லவர்களை வந்து அல்லாஹ் நல்லவர்களுக்கு அறிவித்து கொடுத்துருவான். அந்த மாதிரி ஊர் மக்களுக்கு போல ஒரு அறிவித்து கொடுத்தாங்க. அறிவித்து கொடுத்த உடனே என்ன செய்கிறாங்கன்னாக்க, போயிட்டே இருக்கும்போது கேள்விப்பட்டாங்க, இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்னைய வரவேற்க போகிறாங்களாம். அவனவனுக்கு மனசு கதை போச்சு. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு மனசுக்குள்ளே. நம்ம வந்து இது பெருமையை தேடக்கூடாது, வரவேற்பை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் போகிறாரு. ஏத்தாவில் சொல்கிறாரு, என்ன விஷயங்கிறாரு, நாங்கள் வந்து இப்ராஹிம் அதை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆசையோடு சொன்னார். அவனே தேடி வர்ற அவன் கிருக்கா அப்படின்ட்டு இவரே சொல்ல உடனே ஓங்கி அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்ட உடனே, பார்த்தியா அடி வாங்கிட்டியா, நீ போய் உனக்கு வரவேற்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் வந்த உடனே எல்லோரும் யாராவது ஒருத்தர் அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனேயும் வாங்கணும் வரவேற்பு உடனே இந்த அடிச்சாரா இல்லையா, அவர் அங்கே வந்தார். வந்து பார்க்குறாரு, ஆஹா நம்ம யாரை அடைச்சோமே அவங்க தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் நஃப்ஸுக்கு வந்து தர்பியத்துக்கு அப்படியே அடிச்சிடலான்னு அப்படியே அந்தளவுக்கு போனாங்க. போய் இருந்தாங்க. அப்படியே ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு, 7 படுக்கலாம் பள்ளிவாசலில் போனாங்க. அந்த மோயன் என்ன செஞ்சார், பள்ளிவாசலில் கிளம்பி வெளியே பையா
அப்படின்ட்டாரு. நான் போக முடியாதுன்ட்டார். போய்த்தே ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே சிலனாக்க படுத்துருக்கும்போது காலை பிடிச்சி இழுத்து வெளியே இழுத்துறான். இழுக்கும் பொழுது இவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படி சொல்லிகிட்டே வர்றாங்க. அவன் போய் நான் பார்க்குறேன், என்னடா இருந்தாலும் எதுவுமே நம்மளை சண்டைக்கு வராமல் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அன்பாக பாப்பா சொல்கிறாரே என்ன விஷயம்னுட்டு கீழே படியில் இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டு ஒன்று கேட்குறாரு. ஏன்னா எனக்கு ஒன்று சொல்லி என்ன அது இல்லை, உன்னை இழுத்து போட்ட அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், அந்த நன்மையில் வந்து உனக்கு பாதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவானே அவன் பயந்து போயிட்டான். அந்த போதினார் பயந்துட்டாப்புல. சரி அது அப்படி போனாப்புல. போன உடனே ஒருத்தர் இரவு நேரத்தில் அதாவது நெருப்பு மூட்டி குள்ளு காய்ச்சிட்டு இருந்தார். அதில் போய் ஏங்க நீ குள்ளு காய்ச்சிட்டீங்க? இல்லை இப்ராஹிம்னு அதுக்குண்டு ஒருத்தர் இருக்கிறாராம், அவரை பார்க்கணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, ரொம்ப பெரிய மகானா அவர் எப்போ வருவார், அவரை பார்த்தோடனே ரூஹு பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டுன்னு சொன்னாலாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அந்த இப்ராஹிம் அதுவும் நான் தான் பண்ணலாம். உடனே பார்த்தாங்களாம், சந்தோஷத்தில் உயிர் போயிடுச்சு அவருக்கு. ஏன் சொல்ல வரணும்னு சொன்னாக்க, இவங்கெல்லாம் நீதி தவறாமல் மாற்று வழியை தேடாமல் அல்லாவை அடைவதற்காக வேண்டி மிகப்பெரிய போராடிய மகான்கள் இவங்களாவது. ஏன் அந்த போராட்டம் நமக்கு வரக்கூடாது? அதுவும் எப்படி வந்து போராடினாங்க, ஒரு பெண்ணை அடைவதற்காக போராடினாங்க. நம்ம அதுக்கான தேவையில்லை, அல்லாஹ் அடைகள் போராடணும், அல்லாஹ் கிடைக்கணும் போராடணும். போராட என்ன செய்யணும்? அதுக்கு வழிகள் என்ன அப்படின்னாக்கா, அதிகமாக நோன்பு வைக்கணும், அதிகமாக தொழுகணும். ஷேகுமார்களால் வந்து எதுவும் சத்தம் போட்டு மனசு வருத்தமாக பேசக்கூடாது. அதாவது நம்ம அவருக்கெல்லாம் வீணாக போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க, நமக்கு முன்னாடியே நிறைய பேர் செஞ்சாங்க, நேற்று கூட செஞ்சாங்க, இன்றைக்கி கூட செஞ்சாங்க. கால் வரும்போது சத்தம் போட்டு அவங்க பேசுகிறாங்க இதுங்கிறாங்க. ஆனால் இல்லை அவங்கள்ட்ட வந்து ஒற்றுமை இல்லை, எதுவுமே இல்லை. காரணம் என்னன்னாக்கா அது புரியல அவங்களுக்குலாம். அதுக்காக நம்ம அவங்களுக்கு கோபப்படுறதில்லை. ஏன்னா மாறணும் சீக்கிரம் மாறணுன்றக்காக நம்ம செய்கிறோம். அது ஆக நம்ம என்ன செய்யணும்? கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அல்லாவை அடைவதற்கு போராடணும். எப்போதுமே அல்லாஹ்விடத்தில் அழுது துவா செய்து இருந்தோம்னாக்கா அல்லாஹ் அதுக்குள்ள வழிகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த முறையில் நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்கா மிக பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். நிறைய பெரிய சம்பவம் இருக்குது. இந்த மாதிரி போராடினாங்கள்லாம் வந்து சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. அல்லாஹ் அடைகிறதுக்கு ரொம்ப போராடணும், ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப தியாகம் பண்ணணும். எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அந்த அமலுக்களை இறங்கும் பொழுது தான் அந்த நிலை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக போயிடும். ஆக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, வலா தஹினு, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம். அல்லாஹ் சொல்கிறான், தைரியம் இழந்துடாதீங்க. முன் வச்ச காலை பின் வாங்காதீங்க, முன் வச்ச காலை முன்னால் தூக்கி வைங்க. தனசுருல்லா இன்சுருக்கும் சப்பித்தாக்கதாமக்கும், நீங்கள் ஒரு காலை எடுத்து வச்சால் இன்னொரு காலை அல்லாஹ் எடுத்து வைப்பான். நல்ல காரியங்களை சேர்ந்து கொள்வதற்காக வேண்டி நீ ஒரு காலை எடுத்து வச்சாக்க இன்னொரு காலை அல்லாஹ் எடுத்து வைக்கல. அல்லாஹ் உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைப்போம். ஆனால் காலை எடுத்து வச்சுட்டா அல்லாஹ் உதவி தானாக கிடைக்கும். இது உண்மை. அந்த நிலையை வர்றதுக்கும் போராடணும். அதனால் ஒரு முயற்சி தான். ஆமாம், சரி ஒரு வீடு கட்ட போகிற வச்சுக்கலாம். வீடு கட்டுறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை, என்ன செய்யலாம்? அல்லாட்ட கேட்க வேண்டியது. கேட்டது கொஞ்சம் போல் காசு தியாகம் பண்ணி கொடுத்துட்டு, அல்லாஹ் என்கிட்ட காசு எவ்வளோ தான், இதுக்கு மேலே செய்ய நீதே செய்யணும் அப்படின்னா கொடுப்பான். அல்லாஹ்வோட கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லை காரியம் நடக்காத காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் தைரியத்தை இழக்கக்கூடாது, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ரெண்டுமே நம்மள்கிட்ட வேணும். எனது தைரியத்தை முன்வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, தைரியத்தை இழந்து விடவும் கூடாது. ஆனால் எதற்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னாக்க நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தர் இருந்தாராம், அவர் என்ன செய்யார்? அல்லாஹ்ட்ட கேட்டார், யா அல்லாஹ் நீ எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடணும். இது கேட்குறது முறையாது. அல்லாஹ் எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடலாங்க, இது முறையாக கேட்குறது. எனக்கு ரிஸ்க் உண்டா யார் மூலம் நல்லா கொடுத்துட போகிறான். ஆமாம், அதே உண்மை கூட. ஒருத்தர் செய்கிறான், யா அல்லாஹ் எனக்கு ஒரு 5000 வேணும், ஏப்ராசி கொடுக்குறான்ல அப்படின்னு அல்லாஹ் கேட்டாராம். கேட்ட உடனே அல்லாஹ் உள்ளத்தில் போட்டு கொடுப்பு 5000 கொடுக்கலாமேன்னு வந்தாராம். அந்த 5000 கொடுத்து போட்டு சொன்னாரா, இன்னும் வேண்டாம் என்ன கேளுங்கன்றாராம். வேலை செய்கிறான், கொடுத்து திருப்பி காசு கொடுத்துட்டார்.
நீ பேசாமல் கொடுத்துட்டு பேசாமல் போக வேண்டியதுதான். நீனா இன்னும் வேண்டிய கேள்வினாக்க என்னதா நீ எல்லாம் வண்டியே என்ன கேட்க சொல்கிற பயா வேலை பார்த்துரு இந்த காசு பையா போயிட்டார். இந்த மாதிரி அல்லானது கேட்குறது அப்படியே நிற்கணும், அவ்வளோதான். கொடுக்கக்கூடியவங்க இந்த பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. அல்லாஹ் என்னை கொடுக்க வச்சுருக்கேன், நான் கொடுத்துட்டு அல்லனாலும் மனசுக்குள்ள சொல்லிட்டு பேச போயிட்டே கூட அவட்டுக்கு நம்ம சேர்ந்த தப்பு அது வந்து. ஆனால் அதே மாதிரி என்ன செய்யணாக்கா நம்ம போராடி இருக்கணும். அப்போத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த அமைப்பில் நம்ம ஒரு வாழ்க்கையை தோணும்னாக்க இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணலாங்களா? வாலாஜாபாத் திக்ர் மஜ்லிஸ்.